வணக்கம் நண்பர்களே, வாங்க வரி உலகத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். ஒரு சாதாரண உதவியாளர் நிலையிலிருந்து ஒரு முழுமையான தன்னாட்சி அமைப்பு வரைக்கும் ஏஐ எப்படி நம்ம வேலைய மாத்த போகுதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க முள்ளியமான நேரத்துல எதுக்கு அதிகமா செலவு பண்றீங்க? உங்க கிளைண்ட்ஸ்க்கு நல்ல ஆலோசனை கொடுக்கவா, இல்ல இந்த பேப்பர் ஒர்க் ஃபைலிங்னு இதுக்கேவா? இதுதான் இன்னைக்கு நம்மள மாதிரி பல வரி நிபுணர்களோட பெரிய தலைவலியே, இல்லையா? ஆமா, இந்த லிஸ்ட் பார்த்தாலே தலை சுத்துதுல்ல. ஜிஎஸ்டி நோட்டீஸ் பின்னாடி போறது, இன்கம் டாக்ஸ் ஸ்க்ரூட்டினிய சமாளிக்கிறது, டிடிஎஸ் மிஸ்மேட்ச சரி பண்றது. அப்பாடா, இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். நம்மளோட நேரத்தையும் எனர்ஜியும் இது எவ்வளவு சாப்பிடுதுன்னு நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த முழு ஆட்டத்தையுமே மாத்த ஒரு சூப்பர் டெக்னாலஜி வந்துடுச்சு. ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன்ல ஆரம்பிச்சு இன்டெலிஜென்ஸ் வழியா கடைசியா ஒரு முழு தன்னாட்சி வரைக்கும் ஏஐ நம்மளோட வேலையை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் ஸ்டாப் லெவல் 1, ஜெனரேட்டிவ் ஏஐ. இத உங்களுடைய ஒரு புது ஸ்மார்ட் அசிஸ்டன்ட்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி. வரி சம்பந்தப்பட்ட எல்லா சட்டங்கள், தீர்ப்புகள், டேட்டான்னு எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். நீங்க கேக்குற கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்லும். தேவைப்பட்டா ஒரு டிராஃப்ட் கூட ரெடி பண்ணி கொடுத்துரும். அப்போ இதோட உண்மையான பவர் என்ன தெரியுமா? ஒரு வரி நோட்டீஸ்க்கு பதில் எழுதணுமா? எழுதும். கஷ்டமான சட்டங்களை புரியுற மாதிரி விளக்கணுமா? விளக்கும். ஒரு கணக்கு எப்படி வந்ததுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணுமா? சொல்லும். அதாவது ஒரு சீனியர் அசிஸ்டன்ட் செய்யற பல முக்கியமான வேலைகளை இதுவே பாத்துக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இது ஒரு நாலேஜ் எக்ஸ்பர்ட் மட்டும்தான். அதனால இதால ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் பண்ணவோ, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவோ, இல்ல உங்க ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ செக் பண்ணவோ முடியாது. இது வெறும் அறிவுரை தான் கொடுக்கும், ஆனா செயல்ல இறங்காது. சரி, இப்ப நம்ம பயணத்துல அடுத்த லெவலுக்கு போலாம். லெவல் 2, ஏஐ ஏஜென்ட். இவரு உங்க ஸ்மார்ட் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லலாம். இவரு வெறும் அறிவோட நிக்க மாட்டார், சொன்ன வேலைய செஞ்சு முடிப்பார். இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த ஏஐ ஏஜென்ட் கிட்ட ஜெனரேட்டிவ் ஏஐயோட மூளையும் இருக்கு, அதோட சில ஸ்பெஷல் டூல்ஸ், ஏபிஐகள்னு சொல்ற கைகளும் இருக்கு. இந்த மூளையும் கையும் சேரும்போதுதான் அது அறிவை செயலா மாத்துது. வாங்க ஒரு சூப்பரான உதாரணம் பார்க்கலாம். ஜிஎஸ்டி ஐடிசி சரிபார்ப்பு. இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பாருங்க. ஏஐ ஏஜென்ட் தானாகவே GSTR 2A 3B டேட்டாவை எல்லாம் போர்ட்டல் இருந்து டவுன்லோட் பண்ணிடும். அப்புறம் ரெண்டையும் ஒப்பிட்டு எங்கெல்லாம் தப்பு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கிளையண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னு ஒரு நோட்ஸ் கூட ரெடி பண்ணிடும். யோசிச்சு பாருங்க, மணிக்கணக்கா நாம செய்யற வேலைய இது நிமிஷத்துல முடிச்சிடும். இது மட்டும் இல்லைங்க, உங்க ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்றது, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு செக்லிஸ்ட் ரெடி பண்றது, வர நோட்டீஸ் அதுவே பிரிச்சு சொல்றதுன்னு பல வேலைகளை இந்த ஏஐ ஏஜென்ட்கள் ஈஸியா செஞ்சிடும். இதனால உங்களுக்கு ஏகப்பட்ட நேரம் மிச்சமாகும். அந்த நேரத்துல நீங்க உங்க கிளைண்ட்ஸ் கூட இன்னும் அதிகமா பேசலாம். இப்போ நாம ஏஐயோட பரிணாம வளர்ச்சியில உச்சக்கட்ட நிலைக்கு வந்துட்டோம். லெவல் 3, ஏஜென்டிக் ஏஐ. இத உங்களுடைய தன்னாட்சி கொண்ட ஒரு முழு மேலாளர்னே சொல்லலாம். ஏஜென்டிக் ஏஐனா ஒரு தனி ஆள் கிடையாது. இது பல ஏஐ ஏஜென்ட்கள் சேர்ந்த ஒரு டீம். இந்த டீம் என்ன பண்ணும்னா, தங்களுக்குள்ளேயே பேசி பிளான் பண்ணி ரொம்பவே சிக்கலான வேலைகளை கூட நம்ம உதவி இல்லாமலேயே செஞ்சு முடிச்சிடும். இதோட பவரை புரிஞ்சிக்க ஒரு பிரமாதமான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேவையான முழு கம்ப்ளைன்ஸ் சிஸ்டத்தையும் இந்த ஏஜென்டிக் ஏஐ உருவாக்கிடும். இங்க பாருங்க, அந்த பிசினஸ் என்னன்னு அனலைஸ் பண்றதுல ஆரம்பிச்சு அதுக்கு ஜிஎஸ்டி வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி பான், டான், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு முழுமையான ரிட்டர்ன் கேலண்டரை உருவாக்கி ஆடிட்டர்ஸ்க்கு வராம கண்காணிக்கிற வரைக்கும் முழு வேலையையும் இதுவே பாத்துக்கும். நம்ப முடியுதா? இந்த ஏஜென்டிக் ஏஐ எது இவ்ளோ ஸ்பெஷலா ஆக்குதுன்னா அதோட அட்வான்ஸ்டு திறன்கள் தான். பல வேலைகளை ஒன்னா சேர்த்து யோசிக்கிறது, ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், டிடிஎஸ்னு எல்லா சட்டங்களையும் ஒருங்கிணைச்சு பாக்கறது, அதுவே பிளான் பண்ணி அதுவே செயல்படுத்துறது. இப்படி ஏஜென்ட்கள் தங்களுக்குள்ளேயே நேரடியாக பேசிக்கிட்டு வேலை செய்யறது தான் இதோட ஹைலைட். இது உங்க ஆபீஸோட வேலை செய்யற முறையே மொத்தமா மாத்திடும். சரி, இவ்ளோ நேரம் நாம 3 லெவல் பார்த்தோம் இல்லையா? இப்ப அதையெல்லாம் ஒன்னா வச்சு ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். அப்போதான் இது ஒவ்வொன்னுக்கும் என்ன வித்தியாசம், அதோட பவர் என்னன்னு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியும். இந்த டேபிள பாருங்க, எல்லாத்தையும் எவ்ளோ அழகா விளக்குது.
ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு எக்ஸிகியூட்டிவ், கடைசியா ஒரு முழு மேனேஜர் அளவுக்கு ஏஐயோட திறமைகள் எப்படி படிப்படியா அதிகரிக்குதுன்னு பாருங்க. போர்ட்டல்ல வேலை செய்யறதுல இருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, முடிவெடுக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு லெவல்லயும் அதோட தன்னாட்சி அதிகமாயிட்டே போகுது. ஆக இந்த முழு பகுதியிலிருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம்தான். 1 ஜெனரேட்டிவ் ஏஐ, இது டிராஃப்ட், விளக்கம், சட்ட தெளிவுக்கு. 2 ஏஐ ஏஜென்ட்கள், இது கம்ப்ளைன்ஸ் வேலைகளை முடிக்க ஆட்டோமேட் பண்ண. 3 ஏஜென்டிக் ஏஐ, இது ஒரு முழு வரி நிர்வாகத்தையே பார்த்துக்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்காலத்துல வரி ஆபீஸ்ல ஏஐ மட்டும் இருக்காது. அதுக்கு பதிலா நம்மளோட மனித அறிவும் ஏஜென்ட் ஏஐயோட செயல்திறனும் ஒன்னா சேரும். இந்த ரெண்டும் சேரும்போதுதான் ஒரு சரியான சக்தி வாய்ந்த கூட்டணி உருவாகும். சரி, இந்த முழு பகுதியோட கடைசில உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. இந்த பெரிய தொழில்நுட்ப மாற்றத்துக்கு, அதாவது நீங்க கையால செய்யற வேலையிலிருந்து ஒரு தன்னாட்சி நிர்வாக முறைக்கு மாற உங்களுடைய வரி அலுவலகம் தயாரா இருக்கா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ சொல்றீங்க, ஆனா எங்க போய் கத்துக்கிறது, யாருக்கிட்ட கத்துக்கிறது? அதுக்குத்தான் சீஜா ஏஐ கோர்ஸ் கிளாஸ். இந்த கிளாஸ்ல ஜிஎஸ்டில என்ன மாதிரி நோட்டீஸ் வரும், எந்த நேரத்துல நோட்டீஸ் வரும், அதுக்கு ஏஐ வச்சு எப்படி டிராஃப்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லி தருவாங்க. லெஸ் டைம், லெஸ் மேன் பவர், ஹை ரிசல்ட். டாக்ஸ் கன்சல்டன்ட், டாக்ஸ் பிராக்டிஷனர், ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனலுக்கு மஸ்ட் லேர்ன் கோர்ஸ். கத்துக்கணும்னா இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க 9964886879.